ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஓகே, எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மிளகு, ஜீரகம், பூண்டு ஒரு கட்டி எடுத்துருக்கோம். ப்ளஸ் அது கூடயே போட்டு குறன்னு அரைக்கிறதுக்காக 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து தாளிப்புக்கு ஒரு 5 வரமிளகாய் ரெண்டாக உடச்சி வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், அதை எடுத்துகிட்டு. ப்ளஸ் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கோம். கொள்ளு வந்து வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் போடுவோம் இல்லையா, அதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கோம். கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் மட்டும் எடுத்துருக்கேன். ஏன்னாக்க இது வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்காக மட்டும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தேவையான புளியை சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி ப்ளஸ் வந்து தேவையான அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ப்ராசஸ் பார்ப்போம். புல்லை நல்லா இந்த மாதிரி வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். தீயக்கூடாது. வறுத்த உடனே அதை குக்கரில் போட்டுட்டு ஒரு 8 to 10 விசில் விட்டுட்டு ஒரு சம் தண்ணி ஊற்றி வச்சோம்னா வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் விளக்கெண்ணெய் ப்ளஸ் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுட்டு நல்லா ஒரு 8 to 10 விசில் விட்டு இறக்கிட்டு அந்த தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு கொள்ளு பருப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு சுட மழை காலத்துக்கு ப்ளஸ் சளி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் ப்ளஸ் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இந்த கொள்ளு ரசம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த மாதிரி வறுத்த கொள்ளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் வேணும் தேவையான அளவு ஊற்றிட்டு ப்ளஸ் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் 2 சிட்டிகை. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 8 to 10 விசில் நல்லா விட்டோம்னா நல்லா கொள்ளன்னு குழஞ்சி வந்துடும். வேறு அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மிளகு ஜீரகத்தை நம்ம 1-2 உடைச்சி வச்சுக்கலாம். மிக்சியில் குறப்பாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வேகத்துக்குள்ளார நம்ம வேக வச்சு வச்சுருந்த புளியும் தக்காளியும் இது போல் கரைச்சி வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து இது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ணிக்கணும். சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா 4 சேர்த்துக்கலாம். ப்ளஸ் கருவேப்பிலை தழை இதிலே போட்டுக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும், அதை நம்ம வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ப்ளஸ் கொள்ளு பருப்பு வெந்த தண்ணியும் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொள்ளு பருப்பை இந்த மாதிரி ஒரு 10 to 12 விசில் விட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு. தண்ணியை வந்து ரசத்துக்கு கலந்து வச்சுருக்க தண்ணியோட எடுத்து ஊற்றிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு குறப்பாக அரைச்சி நம்ம ரசம் மிக்ஸோடையே சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வேக வச்சு தண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த கொள்ளு பருப்பை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொள்ளு பருப்பு ப்ளஸ் கொள்ளு ஆட்டினா தண்ணி இதெல்லாமே சேர்த்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு. இப்போது வானலை வச்சு தாளிச்சிடலாம். ஹீட் ஆனோடனே ஒரு கடுகு தாளிக்கிற அளவுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வச்சுட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்கிறத கொஞ்சம் போட்டுக்கலாம். ப்ளஸ் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ப்ளஸ் இது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வச்சுருக்க இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டு நுர கட்டினோடனே நம்ம இறக்கிட்டோம்னா சூப்பரான கொள்ளு ரசம் நமக்கு ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா மழை காலம், ரொம்ப வெயில் அதிகமாகிடுச்சு, இல்லை பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெஞ்சிருக்கு, கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி அளவுக்கு அதிகமான வெயில் அடிக்குது. ப்ளஸ் நம்ம பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சளி இரும்பல், வரட்டெரும்பல் அது மாதிரிலாம் நிறையா இருக்கும். அது மாதிரி டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரசத்தை வந்து சாப்பாடுக்கு மட்டும்தான் சாப்பிட்ணும்ல, நிறையா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சூப் மாதிரி நிறையா 1 டம்ளர் 1 கப்பு அப்படின்ற அளவுக்கு நிறையா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா குடிக்கவும் செய்யலாம். அது ரொம்ப நல்லதாக இருக்கும். ப்ளஸ் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க,
ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு பாடியில் அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அது மாதிரி இருக்கவங்க அடிக்கடி நம்ம என்ன பண்ணலாம்னா கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடுவோம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். அது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, பட் வந்து லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. பாய். ஸோ இது மாதிரி நுர கட்டிடுச்சு. ஸோ ஃபைனல் டச்சாக இப்போ நம்ம இறக்க போகிறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி மல்லித்தலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கொதிச்சிருச்சுன்னா ரசம் நல்லா இருக்காது. பாருங்களேன், அவ்வளோதான், இறக்கிடணும்.